ஹைஜென்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா ஹைஜென்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சோர்ஸை நம்ம போடுறோம் அப்படின்னா அது ஒரு மீடியத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. அந்த டிஸ்டர்பன்ஸு அதை சுற்றி ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்குது. அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகளும் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு சோர்ஸை உருவாகிறதுக்கான கேப்பபிலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதில் உள்ள ஒவ்வொன்றும் இன்னொரு சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொரு சோர்ஸ்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா டிஸ்டர்பன்ஸு, அது பிரைமரி சோர்ஸு. அங்கே போய் உருவான வேவ் ஃப்ரண்ட்டில் உள்ள பார்ட்டிகள்லாம் இருக்குங்க இல்லையா, அது செகண்டரி சோர்ஸாக செயல்படுது. அப்போ செகண்டரி சோர்ஸ் என்ன பண்ணும், தன்னை சுற்றி ஒரு சின்ன வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்கும். அதை நம்ம என்ன சொல்லணும்னா செகண்டரி வேவ்லெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த சின்ன செகண்டரி வேவ்லெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செகண்டரி வேவ் ஃப்ரண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்றிணைச்சோம்னா நமக்கு நியூ வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அந்த நியூ ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்துச்சோ அதே மாதிரி நியூ வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அப்போ செகண்ட் வேவ் ஃப்ரண்ட் உருவாயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நியூ வேவ் ஃப்ரண்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறது தான் என்னதுன்னா ஹைஜென்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹைஜென்ஸ் பிரின்சிபல் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சது எப்படின்னா, பாயிண்ட் சோர்ஸ் எப்படி வந்து ஸ்பெரிக்கலை உருவாக்குது, எப்படி லைன் சோர்ஸ் வந்து பிளேனை